வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எடுக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எடுக்கணுன்றது யாருக்கு தான் பிடிக்காத விஷயமா இருக்கும். பட் ஆனால் அதுக்குன்னு பார்த்தா மைலேஜெல்லாம் இப்போ இருக்கிற சமயத்தில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அது இதுன்னு பண்ணி இந்த பெட்ரோல் ப்ரைஸும் ஏற்றுறாங்க. அதில் E85 100ன்ற மாதிரி இப்போ இந்த ஒரு மைலேஜ்ன்றது இப்போதைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு 125cc என்னால் வாங்க முடியாது ப்ரோ. எனக்கு எடுத்தால் ஒரு டீசெண்டான ஒரு சிசியில் கொஞ்சம் லாங் ட்ரைவ் கேப்பபிளாகவும் இருக்கணும், வெஹிக்கிள் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கணும். பட் அட் த சேம் டைமில் எனக்கு மைலேஜும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள்ஸ் வித் ஸ்போர்ட்டியர் லுக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஸ்போர்ட்டியர் வெஹிக்கிள் வித் மைலேஜ் ஃப்ரெண்ட்லின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட், அதனால் உங்களுக்கே திரும்ப அந்த கிளட் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 160R. அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் போகிற தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது. அட் த சேம் டைமில் இருக்கிறதுலே நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குது. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் போகிற தலைக்கு இது வந்து நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டிசைன் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை ஹீரோ ஆஃபர் பண்ணுறாங்க. ரியலி டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸில் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 14.79 bhp அண்ட் 14 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 107 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஒரு டிசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இன்னும் இதை விட கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆவரேஜாக நீங்கள் ஒரு 45 to 50 km அந்த ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் மைலேஜ்ன்றதை எடுக்கலாம். உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடியும் சேம் டிஸ்பிரேக் தான். வித் டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்த வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,37,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த வெஹிக்கிள் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக்கில் ஒரு வெஹிக்கிள் கிடைக்குது. அதுவும் 160cc செக்மெண்ட்டில் மைலேஜும் நல்லா இருக்குது. மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு ரீசனபிள் ரேஞ்சில் இருக்கும். பட் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். ஃபீச்சர்ஸில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அட் த சேம் டைமில் கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியும் ஸ்லைட்லி டவுன் கிரேடில் இருக்குது. பட் மற்றபடி எல்லாமே ஓகே தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF150. ஆமாங்க, இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மைலேஜ் தர ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு ஒரு நல்ல ஃபுல்லி ஃபிட் டிசைன் டோன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து really ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில். ஆமாங்க, இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF150 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் இருக்கிறதுலே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான நல்ல ஒரு டிசைன் டோன்ன்றது இருக்குது. ரியலி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. டிசைன் பக்காவாக இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைனோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா 13.4 bhp வரும். 13.8 Nm ஆஃப் டார்க் முடிச்சு முடியுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் முடிச்சு முடிகிற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பப் பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி சேம் டிஸ்பிளேக் தான். பட் இந்த இடத்துலையும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்டு 148 kg, சீட் வெயிட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. இந்த வெஹிக்கிளுடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு 150 ஏர் கூல்டு இன்ஜின்றது அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பெப்பியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்குது. ரியலி நல்லா இருக்குது. அட் த சேம் டைமில் டிசைன் அண்ட் லுக்ஸில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலையும் உங்களுக்கு ஓவராலாக அந்த ஒரு வெஹிக்கிளுடைய ரைடிங் போர்ஷன்லையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலையும் ஓவராலாக உங்களுக்கு வெஹிக்கிள் ப்ராக்டிக்கலான ரேஞ்சில் இருக்குது. பட் ஸ்போர்ட்டியராக இருக்கும். ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோம்னா இதோடைய ஏர் கூல்டு இன்ஜின் வந்து
டிராஃபிக்லாம் அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட்டான கூலிங் குடுக்கலன்ற மாரி சொல்றாங்க. அது இல்லாம ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் குடுத்திருந்தாலும் நல்லா இருக்குன்ற மாரி ஒரு சில பேர் சஜஷன் சொல்றாங்க. சரி ஓகே. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஆன் ரோட் பிரைஸிங்ன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு பேசிக் மாடல் 1,74,000லேருந்து ஸ்டார்ட்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,75,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமோடே XSR 155 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்டடான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் இருக்குன்றதுனால ரியலி 100% ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 பிஹெச்பியும் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் படுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 110 அந்த ரேஞ்ச் கிட்ட வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியலி பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. இந்த வெஹிக்கிள் வந்து யமாவுடைய R15 அதே VVI டெக்னாலஜி யூஸ் பண்ண அந்த ஒரு இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அட் த சேம் டைமில் மைலேஜ்லேயும் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்பிளே வித் டுவெல் சேனல் ABS கொடுத்துருக்காங்கன்றப்போ பிரேக்கிங்கில் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 137 kg, சீட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 810 mm வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,85,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,97,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமோட FZ ஹைப்ரிட் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்போர்ட்டியர்களுக்கு கொஞ்சம் நல்ல இன்ஜின் கெப்பாசிட்டியோடையும் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக அது நிச்சயமாக நம்ம யமோடைய FZS உடைய ஹைப்ரிட்னு தான் சொல்லுவேன். பட் இருந்துமே இது செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் பற்றி பார்ப்போம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியரான டோனில் வரக்கூடிய நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு டிசைன்னு சொல்லலாம். ரியலி ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த வித டவுட்டும் கிடையாது. இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மாலிகுலர் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 பிஹெச்பியும் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடிது. டாப் ஸ்பீடு அரௌண்ட் ஒரு உங்களுக்கு 100 km வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 53 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் தான். சிங்கிள் சேனல் ABSன்றது இந்த இடத்துல உங்களுக்கு வருது. ஃபீச்சர் செட்டப்பில் ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினே சொல்லலாம். ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ் வருது. அது இல்லாமல் இந்த இன்ஜின் வந்து அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு மைலேஜ்லையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சாக தான் பர் லிட்டருக்கு 53 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படின்றப்போ ஆன் ரோட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்கும். வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 136 kg தான். சீட் வெயிட் 790 mm தான் வருதுன்றப்ப இல்லை உங்களுக்கு வெயிட் அண்ட் ஆன் ரோட் மாதிரி விஷயங்களும் ரியலி ஒரு ஈஸியான ரேஞ்சில் தான் இருக்குது. ஹேண்டலிங்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,68,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமோடைய R15 வெர்ஷன் 4 ஆமாங்க. நிச்சயமாக இந்த ஒரு R15ன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் வெஹிக்கிளாக இருக்கும். இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்தது ரீசன் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். R15 வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸும் தரும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இந்த வெஹிக்கிளுடைய சக்ஸஸுக்கு. ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ்லாம் நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டைலிங் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது. அதனால தான் இது நம்மளுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 பிஹெச்பியும் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து டாப் ஸ்பீடு 140 km வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் ட்ரம் பிரேக்ஸ்லாம் கிடையாது. என்னப்பா காமெடி பண்ணுறீங்களா. டுவெல் டிஸ்க் பிரேக்ஸு, டுவெல் சேனல் ABS,
ஸ்பேஸு இருக்குன்றப்ப பிரேக்கிங்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ரேஞ்சிலே உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு டோட்டல் வெயிட்டு, அதான் வெஹிக்கிளோட வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 141 kg, சீட் ஹைட்டு 815 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளோடைய அந்த ப்ரைஸிங்கு 2,10,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி 2,40,000 கிட்ட வரைக்கும் வருது. வெஹிக்கிள் எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கும். டிசைன் பெட்டராக இருக்கும், ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கும், இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அதேமாரியே கொஞ்சம் ப்ரைஸிங்கும் நல்லா ஹைக்லேயே இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் ஹைக்காக இருந்தாலும் பட் ப்ரைஸிங் ஸ்லைட்லி ஹைக்காக தான் பட் இருந்தாலும் ஓகே. ஓவரலாக பார்க்கும்போது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நல்ல பேக்கேஜ் தான் ஃபீல் ஆகுது. சரி, எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி யூ சி லேட்டர்.